அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு 200 கோடி நன்மைகள் பெறக்கூடிய துவா, 10 லட்சம் பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய ஒரு தஸ்பீகாத்து, 30 நாள் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ரகசியங்களை பார்க்க போகிறோம். அனைவர்களும் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அமல்களையும் சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்து தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த அலைய மின் கைரின் ஃபகீர். ஸதகல்லாஹுல் அஸீம். வகான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஆஉ முஹல் இபாதா அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ரம்ஜான் மாதத்திலே பரக்கத்தான 2வது ஜுமா நாளுடைய பகலில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை 2வது ஜுமாவை நாம் அடையப்பெற்றுள்ளோம். அந்த ஜுமாவுடைய சிறப்பு, ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரமலான் மாதத்தில் அதுவும் அதிகப்படியான நன்மைகள் அல்லாஹ் நம் எல்லோருக்கும், உலகம் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் ஜுமாவுடைய சிறப்புகளை அடையும் ஆக்கி தருவான. அது மாதிரி மக்காவிலே, மதீனாவிலே, பைத்துல் முகத்தஸிலே எல்லோரும் அந்த ஜுமாவுடைய ஏராளமான நட்பாக்கியங்களை வழங்கக்கூடிய அந்த சிறப்பை, மக்காவிலே 1 லட்சம் ஜுமாவுடைய சிறப்பை அடைகின்றார்கள். நாமெல்லாம் 70 மடங்கு ஜுமாவுடைய சிறப்பை அடைகிறோம். மதீனாவிலே அதை விட சிறப்பு அதிகமான நன்மை, பைத்துல் முகத்தஸ் அதிகமான நன்மை, ஏராளமான சிறப்புகள். முதலாவது வரக்கூடிய நபருக்கு ஒரு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். இந்த ரம்ஜான் மாதத்துடைய பரக்கத்தினால 70 ஒட்டகங்கள் குர்பான் கொடுத்த நன்மைகள் கிடைக்கிறது. 2வது வரக்கூடியவங்களுக்கு மாடு, அது மாதிரி 70 மாடு கொடுத்த நன்மைகள் கிடைக்கிறது. ஆடு 3வது நபருக்கு 70 ஆடுகள் கொடுத்த நன்மைகள் கிடைக்கிறது. இந்த ரம்ஜான் மாதத்திலே ஏராளமான சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய, ஏராளமான நட்பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு ஜும்மாவுடைய நாளை நம்ம அடையப்பட்டோம். இன்னும் 2 ஜும்மா தான் இருக்கிறது. அதுக்குள்ளே ஜும்மாவுடைய உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து மீதமுள்ள ஜும்மாலாம் அடையக்கூடிய, ஏராளமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய, அதிகம் ஏத்துக்கதிராக பெறக்கூடிய, அதிகம் கடைசி 10 இத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது மாதிரி பத்ரு சஹாபாக்கூடிய எல்லா சிறப்புகளும் அடையக்கூடிய சௌபாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வான. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறப்புமிக்க ஒரு நன்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். அதாவது 200 கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டித்தருகின்றார். உலகத்திலே 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நம்ம உலகத்திலே அந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தலைக்கு ஒரு நன்மை என்று வைத்தாலும் 200 கோடி நன்மை, அதுவும் ரமலானில் அந்த கணக்கிட்டே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நன்மை தான் அவங்களுக்காக செய்யக்கூடிய துவா. அல்லாஹும்ம ஃபிர்லி வலிவாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹியாஹி மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபு தாவாத் ரஹ்மத்திகி யா ரஹ்மர் ராஹிமீன். அல்லாஹுவே, எங்கள் இறைவனை என்னையும் எனது பெற்றோர்களையும் என்னுடைய ஆசிரியர்களையும் மற்றும் ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஆகிய அனைவரையும் உன்னுடைய அருளை கொண்டு மன்னிப்பாயாக. அல்லாஹுவே, எல்லோரும் கிருபியாளுக்கெல்லாம் கிருபியாளனே நீ ரஹ்மத் அருள்வாயாக என்ற இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய துவாவை நாம் ஓதுவோம் என்று சொன்னால், எல்லா முஸ்லீம் மூமின் அனைவருடைய தலைக்கும் ஒரு நன்மை என்று வைத்தால் 200 கோடி நன்மையாச்சு. அதுவும் ரம்ஜானிலே அது பல மடங்கு
அதிகப்படக்கூடிய பல கோடி நன்மைகள் அதிகப்படக்கூடிய அந்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மையை அடையக்கூடிய பாக்கியம் தருவானாக. அதிகமான மக்கள் அதிகமான இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த துவாவை ரமதானில் அதிகமான முறையில் ஓதுங்க. இந்த துவா ஒவ்வொரு பூமிக்கும் நம்ம துவா செய்கின்ற பொழுது, துவா கேட்கின்ற பொழுது, முக்கியமான நேரங்களில், துவா கபூலாக்குள்ள நேரங்களில் அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா வலிவாலிதைனா வலிஉஸ்தாதி வலிஜமீஇல் முஃமினீன வல்முஃமினாத் வல்முஸ்லிமீன வல்முஸ்லிமாத் அல்-அஹ்யா மின்ஹும் வல்-அம்வாத் இன்னக முஜீபுத் தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துவாவை அதிகப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் 200 கோடி நன்மைகள் நமக்கு பெறலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அடுத்தது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய கலிமாக்கள், அதாவது அந்த இடத்தை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார். நம்ம இப்போ நம்ம போகக்கூடிய நம்ம அதிகப்படியான முறையிலே நம்ம எல்லாம் போகக்கூடிய கடையிலே, மாலில், அதாவது பஜாரில், நூலு மாலில், டிபார்ட்மெண்ட்டில், அது மாதிரி கடை வீதியில், பஜாரில் நம்மெல்லாம் போகின்ற பொழுது அல்லாஹுடைய சிந்தனை விட்டும் அது ஷைத்தான் அப்புறப்படுத்தக்கூடிய பொழுதை மாற்றக்கூடிய பராக்கு பார்க்கக்கூடிய அந்த நேரம், நம்மெல்லாம் இறைவனை மறந்திருக்கக்கூடிய அந்த நேரம், அதிகமான ஷைத்தான் உலாதி கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள், பொய்கள், பித்னாக்கள், பசாதுகள், புறம் பேசக்கூடிய அந்த மார்க்கெட்டு, அந்த லூலு மால், அந்த இடத்திலே நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்? இறைவனை மறக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், லூலு மாலில், டிபார்ட்மெண்ட்டில், அது மாதிரி கடை வீதியிலே போனோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்கின்றோம்? 4ஆம் கலிமாவை நாம் எல்லாம் ஓதுவோமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகள், 10 லட்சம் நன்மைகள் நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். நம்ம வியாபாரம் பண்ணுகின்ற பொழுது கடை வீதிக்கு போகிறோம், ஒரு சின்ன ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு சோப்பு வாங்குகிறோம், ஒரு மல்லிகை பொடி, ஒரு மல்லிகை ஜாமான் வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோம். அந்த நேரத்தில் ஒரு நொடி இருந்தால் போதும். அந்த 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதில் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அற்புதமான ஒரு கலிமா 4ஆம் கலிமா. நம்ம எல்லாம் சின்ன குழந்தைகள், 4 வயது, 2 வயது, 3 வயது குழந்தைகள், மனப்பாடம் பண்ண இருக்கக்கூடிய மருசாக்கள் குழந்தைகள், நம்ம எல்லாம் எல்லோருக்கும் அந்த மனம் செய்யக்கூடிய அந்த மனமாக இருக்கக்கூடிய 4ஆம் கலிமா அழகான பொருள் கொண்ட நிச்சயமாக வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, ஆட்சியெல்லாம் அவனுக்கு, புகழெல்லாம் அவனுக்கு, அவனே எல்லா பொருட்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனே எல்லா பொருட்களையும் மரணிக்க செய்வனாக இருக்கிறான், நன்மையெல்லாம் அவசமே இருக்கிறது, அவன் எல்லா பொருட்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அற்புதமான 4ஆம் கலிமா நம்ம எல்லாம் ஒரு நொடியில் ஓதிடலாம். அந்த மார்க்கெட்டில் அந்த பராக்கா பார்க்கக்கூடிய நேரங்களை, காலங்களை, அதை கடத்தி விடக்கூடிய நேரத்தை அறியாத அந்த பராக்கான வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு நொடியில் நம்ம கலிமாவை 4ஆம் கலிமாவை நம்ம ஓதுனோம்னு சொன்னால் 10 லட்சம் நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். அது மாதிரி 10 லட்சம் தீமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான் என்றும், 10 லட்சம் அந்தஸ்துகளை, தரஜாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துகிறான் என்றும் இந்த அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கலிமா தான் அந்த 4ஆம் கலிமா. நாமெல்லாம் மற்ற எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான முறை தான். அதுவும் குறிப்பாக ரம்ஜான் மாதத்தை மறந்துடாமல் நம்ம சொல்லுவோம்னு சொன்னால் 10 லட்சத்துக்கு 10 லட்சம் நன்மைகள் வரக்கூடிய ஒரு நாள், சிறப்பான நாள். எனவே வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும், அனைவர்களும் கடைவீதிக்கு, பஜாருக்கு செல்கின்ற பொழுது இந்த 4ஆம் கலிமாவை ஓதி எக்கச்சக்கமான நன்மைகள், 10 லட்சம் நன்மைகள், 10 லட்சம் தீமைகள், 10 லட்சம் அந்தஸ்துகள், தரஜாக்களை உயர்த்தக்கூடிய அற்புதமான இந்த கலிமாவை நாம் மறக்காமல் ஓத வேண்டும். அதுதான் 2வது பாயிண்டாக இன்றைய ஜும்மாவுடைய நாளில் சிறப்பான உங்களுக்கு ஒரு துவாவை, ஒரு கலிமாவை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். இந்த நன்மைகளை ஒருபோதும் வீணாக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அற்புதமான துவாக்களையும் கலிமாக்களையும் நம்ம ஓதும். அதே மாதிரி இன்னும் 3வது ஒரு துவாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இன்னல் ஹஸனாத்த யுத்ஹிபுன ஸய்யிஆத். எல்லா நன்மைகளும் பாவங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அழகான பொது சேவை, மக்களுக்காக வேண்டி நம்ம பொது பணிகளை செய்யணும். ரமலான் மாதத்தை ஏழை எளியோர்கள் தேடி நம்ம தானம் தர்மம் ஜக்காத்தை வழங்குவது,
பசியாளிகளுக்கு உணவுகளை, நோம்பாளிகளுக்கு நோன்பு துறக்க கொடுப்பது, அது ஏழை எளியோருக்கு துணிமணி எடுத்து கொடுப்பது, தர்ஜா என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தருணத்திலே ரம்ஜான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாறு நம்ம எல்லாம் அறிவோம். அழகான நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈஜிப்திலிருந்து ஒரு பிரச்சனையால் மதீனாட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே 2 பெண்மக்களுக்கு தண்ணீரை எடுத்து உதவி செஞ்ச அந்த நன்மையின் காரணமாக அந்த துவா ஓதுகின்றார்கள். அந்த துவா மூலமாக அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், நிறைவேற்றி கொடுக்கின்றான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த அலைய மின் கைரின் ஃபகீர் என்று சொல்லக்கூடிய வசனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குர்ஆனில் எக்கச்சக்கமான தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்களே 4 தடவை தான் பேர் வருது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேர்கள் 80 தடவை வருகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிகமான முறையிலே நமக்கு வரலாறு சொல்லித்தந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் இந்த பொது பணிகளை செய்த காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எல்லா தேவைகளையும், அனாதையாக இருந்தாங்க, மேரேஜ் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, வீடு இல்லாமல் இருந்தது, எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுத்தான். இந்த அற்புதமான இந்த சேவையின் மூலமாக, அற்புதமான துவாவின் சொன்னதன் மூலமாக ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த அலைய மின் கைரின் ஃபகீர் இந்த ஆயத்து ஓதுவதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்த்து விடணும். அது மாதிரி மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபாரி ஜஅலல்லாஹு லஹு மஹ்ரஜா மின் குல்லி ஹம்மின் மஹ்ரஜா வ மின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா வர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகமான இஸ்திக்ஃபார் ஓதுவது. இஸ்திக்ஃபார் அதிகப்படியான இஸ்திக்ஃபார் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய எல்லா கவலைகளையும் போக்கி விடுகின்றார், எல்லா பிரச்சனைகளையும் அப்புறப்படுத்துகின்றார், ரிஸ்க்குகளை அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட அழகான இஸ்திக்ஃபார் மூலமாக எல்லா தேவைகளையும், நம்முடைய பிரச்சனைகளும் அப்புறப்படுத்தி தேவைகள், பரக்கத்துகள், வியாபாரங்கள், நம்முடைய எல்லா தேவைகளும் கபூலாகக்கூடிய நாள் தான் இந்த 2வது ஜும்மா. பாவம் மன்னிப்பு தரக்கூடிய 2வது பத்திலிருந்து ஒன்று இருக்கிறோம். அதிகமான துவா அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நீ அருள்புரிவாயாக என்று அதிகமான இஸ்திக்ஃபார்களை, துவாக்களை நம்ம ஓதிக்கொண்டே தௌபாக்களை செய்து கொண்டோ இருந்தோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளும் பாக்கியங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அது மாதிரி ஏழை எளியோர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி உபகாரங்கள், அது மூலமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தருகின்றார்கள், 30 நாள் இத்திகாஃப் இருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகள் அந்த அடியாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ரமதான் மாதம், சிறப்புமிக்க அழகான ஒரு 2வது ஜும்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் இந்த ஜும்மாவில் இஸ்திக்ஃபார் ஓதுவதற்கும், எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்கும், அது மாதிரி 4ஆம் கலிமா அதிகமான முறையில் கடைவீதியிலே ஓதக்கூடிய சௌபாக்கியத்தையும் இந்த ஜும்மாவுடைய நாளில் வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்து நல்ல முறையிலே ஒட்டகங்களையும் ஆடுகளையும் குர்பான் கொடுத்த நன்மைகளை அடையக்கூடிய நல்ல ஏழையின் பெருநாளாக ரமதானுடைய 70 மடங்கு ஜும்மாவுடைய சிறப்பு அடையக்கூடிய அற்புதமான ஜும்மாவுடைய நாளை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான முறையிலே ஜும்மாவுடைய பரக்கத் தரக்கூடிய ஜும்மாவாக அல்லாஹ் ஆக்கிய உரிவானாக. அதுபோன்று நம்மை விட்டு இறந்து சென்ற நமது குடும்பத்தார்கள், நமது பெற்றோர்கள், நமது உற்றார்கள், நமது தாய்மார்கள், இறந்து போன எல்லோருடைய கபரையும் அல்லாஹ் சொர்க்க பூந்தோப்பாக ஆக்குவாயாக. நம்முடைய செய்யக்கூடிய எல்லா அமலும் சாலிஹான அமலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிப்பாயாக. அது மாதிரி அவங்களுடைய கபராளிகளுக்கு எல்லா நன்மையும் சேர்த்து வைத்து அவங்களுடைய எல்லா கபரை சொர்க்க பூந்தோப்பாக ஆக்கி அவர்கள் நம்ம எல்லோரும் மறுமை கபர் வாழ்க்கை எல்லாம் வெற்றியாக்கி தந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கி தருவாயாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹுவே இந்த ரமலான் மாதத்தை குறிப்பாக ஜும்மாவுடைய இந்த நாளில் துவா கபூலாகக்கூடிய சிறப்பான மக்ஃபிரத்தான இந்த நோம்புடைய பரக்கத்தை கொண்டு எல்லோருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எல்லா நோய்களை அப்புறப்படுத்தி எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து, தக்குவான வாழ்க்கை தந்து, நல்ல அமல்பு செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வியாபாரங்களை பரக்கத்தாக்கி, வீடுகளிலே பரக்கத்தாக்கி, அவங்களுடைய எல்லா தேவைகளும் கபூலாக்கி, ஏழை மக்களுடைய எல்லா அவங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாக்கி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் இந்த குறிப்பாக விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அது மாதிரி பொருளாதாரம் வீழ்ச்சியின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய கீழே பொருளாதாரம் கீழே இறங்கி கொண்டே ராக்கெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம வேலை வந்து இது அது மாதிரி அதிகப்படியான விலை உயர்வு அது மாதிரி உயர்ந்து மேலே போயிட்டு இருக்குது. விலைவாசி உயர்ந்து மேலே போயிட்டு இருக்குது, பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் யா அல்லாஹ் விலைவாசி எல்லாம் யா அல்லாஹ் நீ கீழே சரிசமமான முறையில் கழித்து அந்த விலைவாசி எல்லாம் உயர்ந்தது விட்டும் அந்த சரிசமமான முறையில் பாதுகாப்பு செஞ்சு பொருளாதாரம் அல்லாஹ்வே எல்லோருக்கும் பரக்கத்தை தந்து ஹைரான உலகத்தை ஹைரான வாழ்க்கையை யா அல்லாஹ் நெருக்கடி இல்லாத, கவலை இல்லாத, வறுமை இல்லாத, கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத யா அல்லாஹ் வாழ்க்கை இந்த ரம்ஜான் மாதத்தினுடைய பரக்கத்து கொண்டு எங்கள் எல்லோருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.